நாம் நேற்று ஏப்ரல் 10 2025 வியாழக்கிழமை ஒரு முக்கியமான பிரார்த்தனை ஒன்று பண்ணியிருந்தோம். அதை நாம் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த அம்மா ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. இந்த பகுதியில் வடலூரை அடுத்த சேப்பலாநத்தம் என்ற பகுதியை சேர்ந்த அந்த சகோதரி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி வடலூரை அடுத்த இந்த சேப்பலாநத்தம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலே நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து வருகிறது. அதனால் விவசாயம் பாதிக்கப்படுகிறது. குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை ஏற்படும் என்பதால் உடனடியாக சகோதரரே இது மாதிரி நீங்கள் வணங்குற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் உடனடியாக ஒரு விண்ணப்பத்தை போட்டு எங்களுக்கு மழையை பெய்து கொடுக்க செய்யணும் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் கேட்டாங்க. நாமும் அதற்கு அந்த கோரிக்கையை ஏற்று நேத்தியே அதற்கான விண்ணப்பத்தை நாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் போட்டு இருக்கிறோம். இன்றைக்கி சரியாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக ஒரு சிறிய மாற்றம் தெரிஞ்சுது. ஆனால் இன்னும் மழை பெய்யலை. இன்றைக்கி ஏப்ரல் 11 இருந்தாலும் நாம் இந்த முயற்சியை விட போகிறதில்ல. ஏன்னா நீர் என்பது மிகவும் முக்கியமானது. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? அதனால் நீர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரம். நீர் இல்லைன்னா மனுஷன் மட்டும் இல்லை, எந்த ஒரு ஜீவராசியும் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அதனால் இந்த நீர் தற்போதைக்கு இந்த கோடை காலத்தில் நமக்கு மிகவும் அவசியமானது. அதற்கான முதற்கட்ட முயற்சி ரொம்ப நம்ம மிக துரிதமாக எடுக்கணும். எடுத்தால் தான் இந்த கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு, வறட்சி மற்றும் தண்ணீர் பஞ்சம் இவை எல்லாம் வராமல் நாம் தடுக்க முடியும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் இன்று மறுபடியும் விண்ணப்பம் போட போகிறோம். வடலூர் மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதுமே எந்தெந்த பகுதியில் விவசாயம், குறிப்பாக விவசாயம் சார்ந்த பகுதிகளை சேர்ந்த மாவட்டங்கள், விவசாயம் எங்கெல்லாம் செய்யப்படும் இந்த மாவட்டங்கள் மற்றும் அனைத்து பகுதிகளிலும் தமிழகம் முழுவதும் மழை பெய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்று 2வது கட்டமாக எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் விண்ணப்பத்தை போட போகிறோம். தொடர்ந்து நாம் முயற்சி செய்ய போகிறோம். புரியுதுங்களா? விடமாட்டோம். ஏன்னா மக்களுடைய பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை.